எனதன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு முறை லட்சுமி தேவிக்கும் தர்மத்துக்கும் இடையில வாக்குவாதங்கள் நடந்ததுங்க. நான் பெரியவன் என்றால் நான் பெரியவன் என்ற வாதம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்ததுங்க. அப்ப லட்சுமி தேவி, நம்ம 2 பேரும் இந்திர தேவன் கிட்ட செல்வோம், அவர் நம்மளுக்கு சரியான பதில நிச்சயமா தருவாரு அப்படின்னு சொல்றாங்க 2 பேரும். சரின்னு லட்சுமி தேவியும் தர்மமும் 2 பேரும் சேர்ந்து இந்திர தேவர்கிட்ட போறாங்க. இருவரையும் பார்த்தவுடன் தேவேந்திரன் எழுந்து, தீர்ப்புக்காகவே நாங்கள் இருவரும் வந்தோம் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. எங்கள் இருவரில் யார் பெரியவர், தர்மம் பெரியதா அல்லது லட்சுமி பெரியதா? இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தேவேந்திரனுக்கு என்ன சொல்வதுனே புரியல. தர்மம் பெரியதுன்னு சொன்னா லட்சுமி என்னை விட்டு போயிடுவா, லட்சுமி பெரியதுன்னு சொன்னா தர்மம் என்னை விட்டு விலகி சென்றும். மகாராஜா இந்திரன் தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினார். நான் இதற்கு பதிலளிக்க முடியாது. உங்கள் இருவருக்கும் எது நியாயம் என்று என்னால் சொல்ல முடியாது. அதனால நீங்க இருவரும் ராஜா விக்ரமாதித்யரிடம் சென்று உங்களுக்கு சரியான நீதியை அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தர்மமும் நம்மளுடைய லட்சுமி தேவியும் கேட்கறாங்க, அசல் விக்ரமாதித்யன் யார் என்று பூலோகத்துல போய் பார்க்கலான்ட்டு போறாங்க. அவரோ உங்கள் இருவருக்கும் நல்ல தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு சொல்றாரு. மிகவும் தர்ம பரிபாலன் கொண்டவர், அதனாலதான் இருவரில் யார் சிறந்தவர் என்று விக்ரமாதித்யன் சொல்வார் அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைகளை கேட்டதும் லட்சுமியும் தர்மமும் இருவரும் சேர்ந்து விக்ரமாதித்யனிடம் சென்றனர். விக்ரமாதித்யன் தர்மத்தையும் லட்சுமியும் பார்த்தவுடன் எழுந்து நின்று வணங்கி தனது சிம்மாசனத்திலேயே அவர்கள் இருவரையும் அமர வைத்தார். நான் உங்கள் இருவருக்கும் எவ்வாறு உதவ முடியும் அப்படின்னு கேட்கிறாரு விக்ரமாதித்யன். அப்போது லட்சுமி தேவியும் தர்மமும் இருவரும் கேட்கறாங்க, நாங்க இருவரில் சிறந்தவர் யார் அப்படின்னு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்காகவே நாங்கள் உங்களிடம் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய 2 பேருமே, அதாவது லட்சுமி தேவியும் இந்த தர்மமும் கேட்கறாங்க. அதுக்கு விக்ரமாதித்யன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கையும் வீணாகிவிடும். யாராவது ஒருத்தங்க சொன்னா, தர்மம் இல்லாமல் மனிதன் ஒரு சடலத்துக்கு சமமாயிருவா, லட்சுமி இல்லாம இருந்தா அவங்ககிட்ட பணம் இல்லாம போயிடும், மனிதர்களின் வாழ்க்கை நரகம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வறுமையில வாடுவாங்க, அவங்க துரதிருஷ்டசாலியா போயிருவாங்க, அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, தூக்கமே இருக்காது. அப்ப விக்ரமாதித்யன் இருவரும் சொல்வதை கேட்டு, நான் இருவரும் சொன்னதை மிகவும் கவனமாக கேட்டேன், ஆனா லட்சுமி பெரியவள் என்றால் தர்மம் என்னை விட்டு விலகிடும், நான் பெரியவன் என்று நான் சொன்னால் லட்சுமி என்னை விட்டு விலகிடும், அப்ப நான் பணமில்லாதவன் ஆயிடுவேன், எனக்கு தர்மமே எல்லாவற்றையும் விட பெரியது என்று நினைத்து கடைசியில் விக்ரமாதித்யன் தனது பதிலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். விக்ரமாதித்யன் சொல்கிறான், தர்மமே எனக்கு மிகவும் பெரியது என்று சொன்னான். தர்மத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்ல, தர்மம் இல்லாவிட்டால் மனித வாழ்வுக்கு மதிப்பு இல்ல, அவனது வாழ்க்கையில் எந்த ரசனைகளும் இருக்காது. தர்மம் இல்லாத மனிதன் மிருகத்துக்கு சமம், அவன் மனிதனாக பிறந்தும் எந்த பயனும் இல்லாம போயிரும். பணம் இல்லாவிட்டாலும் மனிதன் வாழ்வான், ஏழையா இருப்பான், ஏதோ ஒன்றை உண்டு வாழ்வான். ஆனா தர்மம் இல்லாம வாழும் வாழ்க்கை மனிதனுக்கு மதிப்பே இருக்காதுங்க. அதனாலதான் தர்மமே சிறந்தது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு விக்ரமாதித்யன் சொல்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் லட்சுமி தேவிக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. லட்சுமி தேவி, நீ என்னை அவமதித்தாய், நீ என்னை மிகவும் அகங்காரத்துடன் இருக்கிறாய், நான் ரொம்ப தர்மத்தை சிறந்தது என்று சொன்னாய், அதனால்தான் நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு லட்சுமி தேவி அந்த இடத்துல இருந்து போயிறாரு. இன்றிலிருந்து நீ மிகவும் ஏழையாகி விடுவாய் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார். தர்மம் விக்ரமாதித்யனிடம் தங்கிவிட்டது. பார்த்து கொண்டிருந்த போது விக்ரமாதித்யன் ஏழையாகிவிட்டான். அவரிடம் ஒரு குதிரையும் ஒரு வாளும் மட்டுமே எஞ்சி இருந்தனர். இப்போது அவருக்கு யாருடைய உதவியும் இல்லை, அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் அங்கிருந்து முன்னேற விரும்பினார். நான் தர்மம் மூலம் முன்னேற நினைக்கிறார். குதிரையின் மீது அமர்ந்து தனது வாளுடன் அவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது செல்லும் போது வழியில் அவருக்கு அவரது சகோதரியின் வீடு தெரிந்தது. அவருக்கு அந்த நேரத்தில் மிகவும் பசியாக இருந்தது. அவர் ஓய்வெடுக்க விரும்பினார். அதனால் விக்ரமாதித்யன் நினைத்தான், நான் என் சகோதரி வீட்டுக்கு சென்று ஏதாவது சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று விக்ரமாதித்யன் நினைத்தான். சகோதரி வீட்டுக்கு சென்றான். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் தன் சகோதரியிடம் சென்று விக்ரமாதித்யன் வந்தான் என்று சொன்னார்கள். அப்போது அவனுடைய சகோதரி கேட்டாள், என் அண்ணன் எப்படி இருக்கிறான், எப்படி வந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டாள். அப்போது அவர்கள் குதிரையின் மேல் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சகோதரி கிட்ட, விக்ரமாதித்யனோட சகோதரி கிட்ட. உடனே விக்ரமாதித்யன் சகோதரி அவரை குதிரைகள் இருக்கும் இடத்தை அழைத்து செல்லுங்கள், அங்கேயே தங்குவதற்கு ஏற்பாடு செய்யும்படி கூறினார்.
நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று அவளோட சகோதரி சொன்னார். அவள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த வீரர்கள் விக்ரமாதித்தனை குதிரைகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று குதிரைகள் வசிக்கும் இடத்திலேயே விக்ரமாதித்தனை வைத்தனர். அனைத்தையும் பார்த்து விக்ரமாதித்யன் எதுவும் பேசவில்லை. இதற்கிடையில் விக்ரமாதித்யனின் சகோதரி அவரை காண வந்தபோது ஒரு ரொட்டியை எடுத்துக்கொண்டு அவரிடம் வந்தார். அதை பார்த்ததும் விக்ரமாதித்யனின் கண்களில் நீர் வந்தது. விக்ரமாதித்யன் கூறினான், சகோதரி, நீ ரொட்டியை கொண்டு வந்தாய், ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும், மிகவும் தாகமாக இருக்கிறது என்றாள். அவள் தண்ணீர் கொண்டு வர சொன்னாள். அவள் சென்றதும் அந்த ரொட்டியை அங்கேயே ஒரு சிறிய குழி தோண்டி புதைத்தான். பூதேவியிடம் கூறினான், அம்மா, நான் மீண்டும் இந்த ரொட்டிகளை எடுத்துச் செல்ல வருவேன், இந்த ரொட்டிகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி அவர் கூறினார். இதை சொல்லிவிட்டு விக்ரமாதித்யன் யாருக்கும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். வழியில விக்ரமாதித்யன் நடந்து சென்று கொண்டிருந்தான். நண்பனின் வீடு தெரிந்தது. அவனும் அவனது நண்பர்களும் மிக நல்ல நண்பர்கள். நான் அவனிடமே சாப்பாடு, அங்கேயே ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் விக்ரமாதித்யன். அவன் தன் நண்பனிடம் சென்றான். விக்ரமாதித்யன் வந்தான் என்று அவனது நண்பன் மிகவும் மரியாதையுடன் வரவேற்றான். விக்ரமாதித்யனை சாப்பிட சொன்னான். விக்ரமாதித்யன் சாப்பிட உட்கார்ந்தான். அவனுக்கு பின்னால் ஒரு மேசை இருந்தது. அந்த மேசையின் மீது ஒரு ரத்தின மாலை இருந்தது. விக்ரமாதித்யன் ஒரு கவளம் உணவு உண்ண ஆரம்பித்ததும் உணவு கொஞ்சம் மறைந்துவிடும். இரண்டாவது கவளத்தை எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் மறைந்துவிடும். விக்ரமாதித்யன் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். இவையெல்லாம் லட்சுமி தேவியின் மாயை என்று விக்ரமாதித்யன் நினைத்து உணவு முடிவதற்குள் உணவு முழுமையாக மறைந்துவிட்டது. இதற்கிடையில் அந்த ராஜாவின் மனைவி வந்து, உன்னுடைய சொத்து முழுவதும் போய்விட்டது, உன் ராஜ்யத்தை அந்நிய மன்னர்கள் எடுத்துக்கொண்டனர், அதனால்தான் நீ என் சரத்தை திருடிவிட்டாய் என்று விக்ரமாதித்யன் மீது பழி சுமத்தினாள். விக்ரமாதித்யன் என் நண்பன் ஒருபோதும் திருடமாட்டான் என்று சொன்னான். என் நண்பன் எனக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும், நான் அவனை சிறுவயதிலிருந்தே பார்த்துட்டு வர்றேன், அவன் ஒருபோதும் திருடியதில்லை என்று எவ்வளவு எடுத்து சொல்லியும் விக்ரமாதித்யன் திருடிவிட்டான் என்று விக்ரமாதித்யனின் நண்பனின் மனைவி திருடன் என்று பலி சுமத்தி விக்ரமாதித்யனை வீட்டிலிருந்து வெளியேற்றினார். அவ்வளவு நடந்து கூட விக்ரமாதித்யன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மிகவும் அமைதியாக வீட்டுக்கு சென்று விட்டான். அவன் போகும்போதோ இரவு ஆகிவிட்டதுங்க. விக்ரமாதித்தன் யோசித்துக் கொண்டிருந்தான். இரவு நேரத்தில் பயணம் செய்வது நல்லதல்ல. தன் குதிரையை ஒரு பக்கமாக நிறுத்தி ஒரு மரத்தடியில் தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுடக்கு நன்றாக இதற்கிடையில் 2 திருடர்கள் திருடிவிட்டு அந்த திசையில் ஓடிட்டாங்க. குதிரை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த திருடர்களுக்கு பின்னால் வீரர்களும் வந்தனர். ஏன்னா அந்த திருடர்கள் அரண்மனையில் இருக்கிறவங்க, அரண்மனையில் இருக்கிற திருடங்களா வந்து அரண்மனையில் வந்து திருடுறவங்க தான் வந்து குதிரையை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த இருவரும் பயத்துடன் விக்ரமாதித்யன் பக்கத்தில் அந்த பணத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. வீரர்களை பார்த்தபோது விக்ரமாதித்யன் அருகில் அந்த பணம் இருந்ததால் விக்ரமாதித்யனை திருடன் என்று அவர்கள் நினைச்சிட்டாங்க. விக்ரமாதித்யனை பிடித்து ராஜாவிடம் அழைத்து சென்றார்கள். திருடியதால் ராஜா மிகவும் கோபமாக இருந்தார். அதனால் ராஜா அந்த நபரின் கைகளையும் கால்களையும் கட்டிட்டாரு, வெட்ட உத்தரவிட்டார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும் விக்ரமாதித்யன் எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்தார். ராஜா மற்றும் வீரர்கள் விக்ரமாதித்யனின் ஒரு கால் ஒரு கையை வெட்டினர். இவனை அழைத்து சென்று சாலையில் உட்கார வையுங்கள். இவனை பார்ப்பவர்கள் அனைவரும் தெரிய வேண்டும், நாம் ராஜ்யத்தை திருடினால் என்ன நடக்கும் என்று. ராஜாவின் வீரர்கள் விக்ரமாதித்யனை அழைத்து சென்று நகரத்தின் ஒரு சாலையில் அமர வைத்தனர். வழியில் யார் சென்றாலும் விக்ரமாதித்யனை பார்த்து திட்டிக்கொண்டே இருந்தனர், துப்பிக்கொண்டே இருந்தனர். திருடினால் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு சென்று விட்டனர். ஒரு நாள் அந்த வழியில் ஒரு பால் வியாபாரி நெய்க்குடத்தை எடுத்துக்கொண்டு அதே வழியில் சென்று கொண்டிருந்தார். நம் ஆதியனுக்கு அந்த நபரை பார்த்ததும் புரிந்தது. அந்த நபர் இயல்பாகவே நல்லவர் என்று விக்ரமாதித்யன் அந்த நபரை அழைத்து, உங்களிடம் கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கூறினார். அந்த பால் வியாபாரி எதுவும் யோசிக்காமல் தனது பையிலிருந்து தண்ணீரை எடுத்து விக்ரமாதித்யனுக்கு கொடுத்தார். நீ ஏன் திருடினாய்? நீ திருடாமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த கர்மம் வந்திருக்காது. தண்ணீர் கொடுக்க ராஜாவுக்கு அனுமதி இல்லை, இருந்தாலும் நான் உனக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பால் வியாபாரி அங்கிருந்து சென்று விட்டார். வேறு ஊருக்கு நெய் விற்க சென்றார். அவர் வேறு ஊருக்கு நெய் விற்றுட்டு வந்துட்டாரு. சென்று நெய் விற்க தொடங்கினார். அவர் எவ்வளவு நெய்யை விற்றாலும் அவரது பானை காலியாகவில்லை.
அவர் நினைக்கிறார், நான் எவ்வளவு விற்றாலும் என் பானை காலியாகவில்லை. அவர் நாள் முழுவதும் நெய்யை விற்று நல்ல பணம் சம்பாதிச்சிட்டாரு. அவனது பானை மட்டும் காலியாகல. அவர் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் சொல்கிறார், இன்று நான் அரசனால் தண்டிக்கப்பட்ட ஒருவனுக்கு உதவின, அவருக்கு குடிநீர் கொடுத்தேன். இன்று ஒரு அதிசயம் நடந்தது. நான் எவ்வளவு நெய் விற்றாலும் நம்முடைய நெய் காலியாகல, நெய் பெருகிக்கொண்டே வந்தது என்று எனக்கு தோன்றியது. அவர் ஒரு தெய்வீக ஆத்மா என்று, மிகவும் நல்ல மனிதர் என்றும் அந்த பால் வியாபாரி மனைவி கிட்ட சொல்றாங்க. நமக்கு குழந்தைகள் இல்லை, நான் தனிமையாகி விட்டோம். அந்த நபரை நம் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள், நாம் அவரை கவனிச்சுக்கலாம், குழந்தை மாதிரி பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துக்குவோம், நம்ம அவர் நல்லவர் மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு கேட்ட பால் வியாபாரி சொல்றாரு. நீ சொன்னது நன்றாக இருக்கிறது அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு, ஆனா அவரை நம் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவிடம் சென்று அனுமதி பெற வேண்டும். அப்போது அவனது மனைவிக்குரிய அந்த நபருக்கு கைகளும் கால்களும் இல்லை. நாம் அவரிடம் இருந்தால் அவனது மனமும் அமைதியாக இருக்கும். மனைவி சொன்னதை கேட்டு அந்த பால் வியாபாரி ராஜாவிடம் செல்கிறார். ராஜாவிடம் சென்று, மகாராஜா, நீங்கள் யாருடைய கால்களையும் கைகளையும் அகற்றி சாலையில் அமர வைத்தீர்களோ அவரை நான் என் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று கூறினார். நீங்க யார் கைகளையும் கால்களையும் வெட்டி ரோட்ல விட்டீங்களோ அவரை நான் என் வீட்டுக்கு அழைத்து செல்றேன் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கிறாரு. அழைத்து செல்ல விரும்புறேன்னு ராஜா கிட்ட சொல்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜா சொன்னார், அவன் செய்த தவறுக்காக நான் அவனது கைகளையும் கால்களையும் வெட்டின. இப்போது எனக்கு அவனுடன் எந்த வேலையும் இல்ல, நீ விரும்புனா அவனை அழைத்து செல்லலாம் என்று ராஜா சொல்லிட்டாரு. அதை கேட்ட பால் வியாபாரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தனது வேலைக்காரியின் உதவியுடன் விக்ரமாதித்யனை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார். அவருக்கு குளிப்பாட்டி நல்ல ஆடைகள் உடுத்தி உணவு கொடுத்தார். விக்ரமாதித்யனிடம் சொன்னார், இன்று முதல் நீ எங்களுக்கு மகன், நாங்கள் வயதானவர்கள் ஆகிவிட்டோம், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, முதுமையில் தானே குழந்தைகளின் தேவை இருக்கும், அதனால்தான் உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தோம், நீ எங்கள் மகனாக இருப்பதற்கு சம்மதமா என்று கேட்டார். அப்போது விக்ரமாதித்தன் சொன்னான், நான் உங்கள் மகனாக ஆவது சம்மதந்தா எனது விக்ரமாதித்தன் சொல்லிட்டாரு. அந்த பால் வியாபாரியிடமே அவனது மகனாக அங்கேயே இருந்துட்டார். விக்ரமாதித்தன் தங்கிட்டார். அந்த ராஜ்யத்தின் ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்கிறார். அந்த எப்போதுமே பாட்டு பாடினாலும் தீபங்கள் பிரகாசித்தனர். அவள் மலையானலும் பாடுவாள். முழு நகரமும் தீபங்களால் பிரகாசித்தது. எல்லோரும் தூங்கிய பிறகு அந்த இளவரசி மீண்டும் பாடினாள். அந்த தீபங்கள் அனைத்தும் அணைந்து போயின. விக்ரமாதித்தன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். விக்ரமாதித்தனுக்கு பாட்டு பாடி தீபங்கள் ஏற்றினான். அந்த விளக்குகள் எரிவதை ராஜகுமாரி பார்த்தாள். ராஜகுமாரிக்கு பார்த்தவுடனே புரிந்தது, இப்படி விளக்குகளை ஏற்றுபவர்கள் இன்னும் விக்ரமாதித்தனை தவிர வேறு யாரும் இல்லை. விக்ரமாதித்தன் இந்த நகரத்தில்தான் இருக்கிறானா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ராஜகுமாரி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அப்படியே சில நாட்கள் கடந்தன. சில நாட்களுக்கு பிறகு ராஜா தனது மகளுக்கு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தார். மிகவும் தூரத்திலிருந்து ராஜகுமாரர்கள் வந்தனர். அதே நேரத்தில் ராஜா அந்த பால் வியாபாரிக்கு உத்தரவிட்டார், 100 கிலோ நெய் வேண்டும் என்று. நீ அந்த வேலையை பார்க்க சொன்னாங்க. அப்போ அந்த பால் வியாபாரி மிகவும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். இளவரசியின் சுயம்பரத்தை நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும், 100 கிலோ நெய் வேண்டும், நான் எங்கிருந்து இவ்வளவு நெய்யை கொண்டு வருவது? அப்போது விக்ரமாதித்யன் கூறினான், தந்தையே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த வேலையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிருங்க, நான் அந்த வேலையை பார்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த விக்ரமாதித்யன். அவ பால் வியாபாரி கேட்டான், பாபு, உனக்கு கால்கள் கைகள் இல்லை, நீ எப்படி நெய்யை கொண்டு வர முடியும் என்று கேட்டான். எங்கே போவாய், நீ எங்கிருந்து கொண்டு வருவாய் என்று விக்ரமாதித்யன் கேட்கிறாங்க. நான் சொன்னேன் அல்லவா, என் மீது விட்டு விடுங்கள், நீங்கள் கவலையின்றி இருங்கள், நாளை ராஜகுமாரி சுயம்பரத்திற்கு நானும் வருவேன், நீங்கள் போகும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான். தந்தை, நீங்கள் மகாராஜாவிடம் சொல்லுங்கள், 100 கிலோ நெய் தருகிறேன் என்று. ராஜா அவர்களின் மாளிகையிலிருந்து நெய்யை எடுத்துச் செல்ல வீரர்கள் வந்தனர். அந்த நெய்யை ஊற்றுவதற்கு டப்பாக்களை கொண்டு வந்தனர். விக்ரமாதித்தனும் கொடுத்தனர். இரவு நேரமானது. விக்ரமாதித்தன் தன் சக்தியால் அந்த டப்பாக்களை நிறைய நெய்யை நிரப்பினான். காலையில் எழுந்து அந்த பால் வியாபாரி பார்த்தபோது தனது டப்பாக்கள் அனைத்தும் நெய் நிரம்பி இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். தன் மகமும் மிகவும் புத்திசாலியா இருக்கா, திறமசாலியா இருக்கா நினைச்சு தன் நெய் அனைத்தையும் ராஜ மாளிகைக்கு அழைத்து சென்றான். ராஜகுமாரி சுயம்பரத்துக்கு செல்ல தயாரானாங்க. தன் மகனையும் தயார் வைத்தனர். விக்ரமாதித்யன் அழகான ஆடைகள் அணிந்து தனது ஊழியர்களுடன் உதவியுடன் ராஜகுமாரன் வீட்டுக்கு போறான். ராஜமகளுக்கு
தூரத்திலிருந்து பல மகாராஜாக்கள் வந்தாங்க. அவங்க அனைவருமே சிம்மாசங்கள் போடப்பட்டிருந்துச்சு. அவங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாங்க. ஆனா விக்ரமாதித்யன் ராஜமஹாலில் ஒரு மூலையில அமர்ந்தான். பயங்கரத்துக்கு வந்த ராஜகுமாரி யாருக்கு மாலை அணிவிப்பாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இளவரசி பூமாலை பிடித்துக்கொண்டு விக்ரமாதித்யனை தேடிக் கொண்டிருந்தாள். அவள் நினைத்தாள், நான் திருமணம் செய்து கொண்டால் விக்ரமாதித்யன் தான் திருமணம் செய்து கொள்வேன். நான் அவனது பாடலை கேட்டேன். அவன் இந்த நகரத்தில் தான் இருக்கிறான். அவர் சுயம்பரத்திற்கு நிச்சயம் வருவார். அதே யோசனையும் அவள் ராஜா விக்ரமாதித்யனை தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு ராஜா எங்கும் தென்படவில்லை. அவளது பார்வை ஒரு மூலையில் அமர்ந்திருந்த அந்த நபர் மீது விழுந்தது. ஆனால் அவரது உடலிலிருந்து, அவரது முகத்திலிருந்து ஏதோ ஒரு அறியாத ஈர்ப்பு சக்தி அவளுக்கு இருந்தது. அதை பார்த்தவுடன் இளவரசிக்கு புரிந்தது, இதுதான் விக்ரமாதித்யன் என்று. அந்த இளவரசி எதையும் யோசிக்காமல் அந்த பூமாலையை நம்மளுடைய விக்ரமாதித்யன் மீது வீசிட்டாங்க. அங்கிருந்த பெரிய பெரிய மகாராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அனைவரும் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவர்கள் அனைவரும் மிகவும் கோபத்தில் இருந்தனர். மகாராஜாவிடம், நீங்கள் எங்களை அழைத்து மிகவும் பெரிய அவமானத்தை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார். உங்கள் மகள் இந்த ஊனமுற்ற கைகள் கால்கள் இல்லாதவனை திருமணம் செய்ய போகிறாள் என்று உங்களுக்கு முன்பே தெரியும். அவரும் எங்களை அழைத்து அவமானப்படுத்தினார் என்று கூறினார். அப்போது ராஜா, அனைவரும் என்னை மன்னியுங்கள் என்றார். கண்ணி யாரை மாலை அணிவிக்கிறாளோ அவரே அவளுக்கு கணவராவார். அவளது திருமணம் அவரிடமே நடக்கும். அதனால்தான் நான் உங்களை மன்னிக்கும்படி கேட்கிறேன். இளவரசியின் திருமணத்தை விக்ரமாதித்யனுக்கு செய்து வைக்க வேண்டுகிறேன். ராஜா விக்ரமாதித்யனுக்கு திருமணம் செய்து வைக்க தனது மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். விக்ரமாதித்யன் புதுப்பெண்ணை அழைத்து கொண்டு அந்த பால் வியாபாரியின் வீட்டுக்கே வந்தான். அங்கேயே தங்க ஆரம்பித்தான். ஒரு நாள் விக்ரமாதித்யன் தன் மனைவியிடம் கூறினான், நான் மான் இறைச்சியை சாப்பிட விரும்புகிறேன். நீ உன் சகோதரர்களிடம் கேட்டு அந்த ஏற்பாடுகளை செய்யச் சொல் என்று கூறினான். அப்போது விக்ரமாதித்யனின் மனைவி கூறினாள், நான் என் சகோதரர்களிடம் எதுவும் கேட்க மாட்டேன். என் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் தன் அன்னையிடம் கேட்கிறாள். மான் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று மான் இறைச்சி கொண்டு வரச் சொல்கிறாள். இளவரசி தன் கணவனை சொல்வதை கேட்கிறா. ஏன்னா தன் கணவனுக்கு அவமானம் ஏற்படும் என்று. அதனால்தான் அவள் எனக்காகவே வேண்டும் என்று கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்டதும் இளவரசியின் அண்ணி அவளை கேலி செய்ய ஆரம்பித்தனர். உனக்கு இப்படி ஆசைகள் இருக்கும்போது நீ ஏன் கை கால் இல்லாதவனை திருமணம் செய்து கொண்டாய்? நீ இன்னும் நல்ல ஒருவனை திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே. அவன் உனக்கு மான் இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்திருப்பானல்ல. அந்த வார்த்தைகளை கேட்டதும் இளவரசி அங்கிருந்து திரும்பி வந்துட்டா. தன் கணவனிடம் தன் பிறந்த வீட்டுக்கு சென்று கேட்டாள் என்று அங்கு நடந்த விஷயம் எதுவுமே சொல்லல. அப்போது விக்ரமாதித்யன் சொல்கிறான், பரவாயில்ல, நீ போய் என் குதிரையை வாளையும் எனக்கு கொடுக்கும்படி கேள் என்று சொன்னான். நீ அந்த குதிரையிடம் சென்ற பிறகு இந்த கைக்குட்டையை காட்டு. இவற்றை பார்த்தால் அவை அமைதியாகி உன்னிடம் வந்துவிடும் என்றாள். ராஜகுமாரி அந்த கைக்குட்டைகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்யன் சொன்னபடி அண்ணியிடம் சென்றாள். அண்ணி, நீங்கள் என் கணவருக்கு வாளையையும் குதிரையையும் கொடுங்கள் என்று கேட்டாள். அப்போது ராஜகுமாரியின் அண்ணி நினைத்தாள், அந்த வாளும் குதிரையும் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. அவை எப்போதும் கூட அவை வாளும் குதித்து கொண்டே இருந்தனர். அதனால் அவற்றை உங்களுக்கு கொடுத்தால் அந்த கத்தியால் இவனின் கழுத்தை அறுத்து விட்டுவிடும். இவள் அங்கேயே இறந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இளவரசியை அந்த குதிரையை கத்தி இருந்த இடத்துக்கு அழைத்து சென்றது. அவளை பார்த்தபோது அந்த கத்தி பறக்கிறது. அந்த குதிரையும் குதித்து கொண்டே இருந்தது. இளவரசி தன்னுடன் எடுத்து சென்ற கைக்குட்டையை காட்டினாள். அதை பார்த்ததும் அவை இரண்டும் அமைதியாயின. ராஜகுமாரி பின்னாலேயே வந்தனர். வீட்டுக்கு வந்த பிறகு விக்ரமாதித்யன் சொன்னான், என்னை இந்த குதிரையில் மேல் உட்கார வையுங்கள், நான் வேட்டைக்கு செல்கிறேன் என்று சொன்னான். அப்போது ராஜகுமாரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களால போய் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க. அப்போ விக்ரமாதித்யன் சொன்னான், என்னை யாராவது ஒருவன் உதவியுடன் எப்படியாவது இந்த குதிரையின் மேல் உட்கார வையுங்கள், நான் சவாரிக்கு செல்கிறேன் என்று சொன்னான். மகனின் வார்த்தைகளை கேட்ட அப்பா என்ன பண்றாங்க, வேலைக்காரிகளின் உதவியுடன் அவனை மேலே உட்கார வைக்கிறாங்க. தந்தையும் அவரது மனைவியும் தலையை உயர்த்தி பார்த்தபோது விக்ரமாதித்யன் கைகளும் கால்களும் வந்துவிட்டனர். அவனது ஆரோக்கியத்தை பார்த்து ராஜகுமாரி கேட்கிறாள், இவையெல்லாம் எப்படி நடந்தது, என்ன மாயை என்று கேட்டாள்.
அப்போது விக்ரமாதித்யன் கூறினான், முதலில் நான் வேட்டைக்கு சென்று வருகிறேன், பிறகுதான் எல்லாவற்றையும் சொல்வேன் என்று சொன்னான். விக்ரமாதித்யன் வேட்டைக்கு சென்றான். காட்டுக்கு சென்று ஒரு விலங்கை வேட்டையாடினான். அந்த விலங்கின் வால் மற்றும் காதுகளை வெட்டி ஒரு பொய்யில் போட்டுக்கொண்டு அந்த விலங்கை அங்கேயே போட்டுவிட்டு விக்ரமாதித்யன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். இதற்கிடையே ராஜகுமாரியின் அண்ணனும் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்றார்கள். அவனும் அந்த கஷ்டமும் இல்லாமல் விலங்கு கிடைத்தது. அந்த விலங்கை எடுத்துக்கொண்டு அவனும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்று விட்டான். அந்த காட்டுக்குள் சென்று திரும்பி வந்த பிறகு மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான், என் கால்களும் கைகளும் எப்படி வந்தன என்றால், என் குதிரைய தர்மங்கள், அவற்றின் மூலமே என் கால்களும் கைகளும் திரும்பி வந்தனர். என் பெயர் விக்ரமாதித்யன், நான் ஒரு ராஜா. அந்த வார்த்தைகள் கேட்டதும் அந்த பால் வியாபாரி ராஜா விக்ரமாதித்யனின் கால்களில் விழுந்தான். நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்டான். உங்கள் தவறு எதுவுமில்லை, நீங்கள் எனக்கு எல்லாம் நல்லதே செய்தீர்கள், பிறகு ஏன் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க? விக்ரமாதித்யன் தன் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு முறை அண்ணியிடம் சென்று உங்கள் அண்ணன் வேட்டையாடி என்ன கொண்டு வந்தான் என்று காட்ட சொல்லுங்கள் என்று கூறினார். உங்கள் அண்ணி வேட்டையாடு பொருளை காட்டிய பிறகு இந்த பையில் உள்ள பொருட்களை கீழே போடுங்கள் என்று கூறினான். அப்போது என்னை பற்றி சொல்லுங்கள். வார்த்தைகளை கேட்டு ராஜகுமாரி அண்ணியிடம் சென்று அண்ணா இன்று என்னை வேட்டையாடி கொண்டு வந்தார் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அன்னிக்கிட்ட சொல்றான். இதில் பெரிய விஷயம் என்ன இருக்கிறது? உங்கள் கணவர் எப்படியும் வேட்டைக்கு செல்ல மாட்டார். என் கணவர் வேட்டையாடியதை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுங்கள் என்று ராஜகுமாரியிடம் என் அண்ணி கூறினாள். தன் கணவர் காட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எடுத்து வந்து ராஜகுமாரிக்கு காட்டினாள். ராஜகுமாரி கேட்கிறாள், இதற்கு காதுகள் மற்றும் வாள் எங்கே என்று இளவரசியின் அண்ணி கேட்கிறாள். எனக்கு என்ன தெரியும்? அதை கேட்டதும் இளவரசி தன் கையில் இருந்த பைகளை அங்கே கவிழ்த்தாள். பையிலிருந்து வாள் மற்றும் காதுகள் கீழே விழுந்தன. அண்ணி கேட்கிறாள், இவை எங்கிருந்து வந்தனர் என்று. இப்போது இளவரசி சொல்கிறார், இந்த வேட்டை என் கணவரால் தான் நடந்தது. அப்போது இளவரசி நடந்த அனைத்தையும் சொன்னாள். என் கணவர் ஒன்றும் கைகால் இல்லாதவர் கிடையாது, என் கணவர் விக்ரமாதித்யன் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் இளவரசியின் தந்தையும் ஓடி வந்து இளவரசியிடம் வந்தார்கள். இளவரசியின் தந்தை கூறினார், அம்மா என்னை மன்னித்து விடு, என் தவறுதான். என் மருமகனை என் வீட்டுக்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி விக்ரமாதித்யன் சென்று ராஜா விக்ரமாதித்யனுக்கு வணக்கம் சொல்லி, ராஜா என்று தவறுதான், நீங்கள் மிகவும் தர்மமானவர்கள், நான் கால்களையும் கைகளையும் வெட்டிவிட்டேன், இருந்தாலும் என்னை மன்னியுங்கள். இப்போது விக்ரமாதித்யன் கூறினார், உங்கள் தவறு எதுவுமே இல்லை, என்ன நடந்தாலும் அது லட்சுமி தேவியால் நடந்தது. அவளது கோபத்துக்கு இப்ப ஆளாயிட்ட, அவள் காரணமாக உங்கள் மனங்கள் அனைத்தும் இப்படி மாறிட்டன. இவை அனைத்தும் நடந்தன, இதில் உங்கள் தவறுகள் எதுவும் இல்லை. விக்ரமாதித்யனின் மாமனார் பல சேவைகளையும் மரியாதைகளும் செய்தார். விக்ரமாதித்யன் ராஜா தனது மகளையும் மருமகனையும் அழைத்து சென்று தனது அரண்மனையே தங்க வைத்தனர். அப்ப வந்து நான் நகரத்துக்கு செல்ல விரும்புகிறேன், நான் என் நகரத்துக்கு செல்கிறேன். ராஜா நிறைய பணம், தங்கம் மற்றும் பல பரிசுகளை கொடுத்து நீங்க நகரத்துக்கு போயிட்டு வாங்க தனது மகள் மற்றும் மருமகனை அனுப்பினாங்க. வழியில் செல்லும் போது விக்ரமாதித்யனுக்கு தனது நண்பனின் வீடு தெரிந்தது. அவன் தன் நண்பனின் வீட்டுக்கு சென்றான். அவன் தன் நண்பனின் வீட்டுக்கு சென்றபோது விக்ரமாதித்யனை பார்த்து நண்பன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். விக்ரமாதித்யனுக்கு உணவு சமைக்க சொல்றான். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மேசையிலிருந்து காணாமல் போன அந்த ஹாம் அவர் ஒவ்வொரு களவாக சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத் தொடங்கியது. அவர் சாப்பிட்டு முடித்ததும் ஹரம் முழுமையாக வெளியே வந்துவிட்டது. நண்பனின் மனைவி கைகுப்பி அங்கேயே அமர்ந்திருந்தாள். என்னை மன்னிக்கவும், நான் நினைத்தேன் நீங்களே ஹாரத்தை திருடிவிட்டீர்கள் என்று. இந்த ஹாரம் தானாகவே வெளியே வந்துவிட்டது. என்னை மன்னிக்கவும், உங்களை திருடன் என்று நான் சொன்னேன், உங்களை என் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டேன் என்று சொன்னதும் விக்ரமாதித்யன் கூறினான், இதில் உங்கள் தவறு மீதும் இல்லை, இவையெல்லாம் லட்சுமி தேவியின் கோபத்தால் நடந்தது, இவையெல்லாம் அவளால் தான் நடந்தது என்று நம்மளுடைய விக்ரமாதித்யன் சொல்றாரு. அவர் இன்னும் கொஞ்சம் முன்னே சென்றது அவரது சகோதரி இல்லி வந்தாள். அப்போது வீரர்கள் சென்று உங்கள் அண்ணன் வந்துவிட்டார் என்று சொன்னார்கள். அப்போது விக்ரமாதித்யன் சகோதரி கேட்கிறாள், அண்ணன் எப்படி வருகிறான் என்று. உங்கள் அண்ணன் செல்வ செழிப்புடன் குதிரையில் தனது மனைவியுடன் சேர்ந்து வருகிறாள் என்று. அப்போது விக்ரமாதித்யன் சகோதரி சொல்கிறார், என் அண்ணன் ராஜமஹாலில் உட்கார வையுங்கள், அவருக்கு
அதிதி சர்க்கரை விக்ரமாதித்தின் சகோதரியின் மாளிகையில் அடியெடுத்து வைத்ததும் சொன்னாள். அவருக்கு சிறப்பாக சன்மானங்கள் செய்யப்பட்டனர். விக்ரமாதித்தின் சகோதரியின் கைகளை பிடித்து கொண்டு அவளை குதிரைகளை கட்டும் இடத்துக்கு அழைத்து சென்று பூதேவியிடம் சொல்கிறாள். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரமாதித்யன், என்னுடைய தங்கையை மன்னித்து விடுங்கள். அப்படியே சொன்னதும் பூமித்தாய் 2 துண்டுகளாக பிளந்து அதிலிருந்து ரொட்டி வெளிவருகிறது. அந்த ரொட்டியை எடுத்து விக்ரமாதித்யன் சொல்கிறான், சகோதரி, நான் இதற்கு முன் வந்தபோது நீ எனக்கு இதே ரொட்டியை கொடுத்த. அப்போது அவரது சகோதரி கதறி அழுகிறார். அண்ணா, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்துவிட்டேன். உங்களுடன் அப்படி நடந்து கொண்டதன் மூலம் நான் ஒரு மிகவும் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டாள். அப்போது நம்மளுடைய விக்ரமாதித்யன் கூறார், எனக்கு உன் மீது எந்த கோபம் இல்லை. நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் மக்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவளுக்கு விளக்கினான். விளக்கிய பிறகு விக்ரமாதித்யன் தன் ராஜ்யத்திற்கு போறாரு. விக்ரமாதித்யன் சிம்மாசனத்தில் லட்சுமி தேவி நின்று கொண்டிருக்கிறாள். லட்சுமி தேவி கூறுகிறாள், விக்ரமாதித்தா, நான் உனக்கு பல சோதனைகளை செஞ்சேன். நீங்க அனைத்து சோதனைகளையும் தேர்ச்சி பெற்ற. நீ திறமசாலி. தர்மமே அனைத்திலும் சிறந்தது என்று நான் நம்புறேன். தர்மம் தான் எல்லாத்துலேயும் சிறந்தது அப்படின்னு லட்சுமி தேவி